அடுத்தபடியாக நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிறைவு பேருரை கடையநல்லூர் அஸ்லமிய அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் எம்ஏ சௌகத் அலி உஸ்மானி ஹசரத் அவர்கள் இப்பொழுது நிறைவு பேருரை நிகழ்த்துவார்கள். தயவு கூர்ந்து தாய்மார்கள் அமைதியாகவும் பிள்ளைகளை சப்தம் இல்லாமல் அமைதி காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கோபமா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. بلغت الرسالة وأديت الأمانة ونصحت الأمة وكشفت الغمة وجاهدت في سبيل ربك حق جهاده وعبدت ربك حتى أتاك اليقين. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العظيم. மிக எழுச்சியோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திருவாலங்காடு ஐனுல் உலூம் மக்தப் மதரசாவினுடைய 10வது ஆண்டு சீரத்துன் நபி விழா அல் மதரசத்துல் ஹைருன் நிசா 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சி விழா என்கிற இந்த இருபெரும் விழாவினுடைய இந்த மஜ்லிஸினை தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முதவல்லி அல்ஹாஜ் சஹாப்தீன் ஹாஜியார் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாட்டாண்மை மற்றும் நிர்வாக பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக
தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசம் நிறைந்த இமாம் ஷேக் முகமது ஹதரத் ரஹீமி ஹசரத் அவர்களே, மனதிற்கு இதமாகவும் கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் இங்கே நடைபெற்ற நம்முடைய பிள்ளைகள் அழகாக தங்களுடைய அடுக்களுக்கான பாதங்களை எடுத்து வைத்து நிறைவுற்ற பட்டிமன்றத்தினுடைய நடுவர் மரியாதைக்குரிய சென்னை முகப்பேறு இமாம் ஷேக் முஹியுத்தீன் ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்களே, இங்கே குழுமி இருக்கிற ஜமாத்தார்களே, பெரியோர்களே, வாலிப நண்பர்களே, வருங்கால சந்ததிகளே, நாங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்து படித்து பட்டம் பெற்று ஆளாகி நாங்களும் இந்த சமூகத்தை மனிதர்கள் என்று தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அல்லாஹ் ஒரு காரணமாக ஏற்படுத்தி தந்த எங்களை ஈண்டெடுத்த எங்களுக்கு தாய்மார்களே, வருங்கால தாய்மார்களான சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் இங்கே குழுமி இருக்கிற நம்மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் துஆ கொண்டு வசியத் செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு இங்கே என்னை விட அறிவு அனுபவத்திலும் இறையச்சத்திலும் சிறந்து விளங்குகிற உலமாக்கள் நிறைய அன்பு சகோதர மௌலவிகள் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய துஆவை ஆதரவு வைத்தவனாகவும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தவர்களான இந்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு இஸ்லாத்தினுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்யலான்னு நினைக்கிறேன். நான் பெரிய பேச்சாளன் இல்லை, அதற்கு அப்படி ஏதாவது தப்பா சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாப்ல. ஏன்னா பேச்சாளர்கள்னா எப்படி இருந்தாலும் பேசிட்டு போயிடுவாங்க. எனக்கு யாராவது பேசுனா பேச்சு வராது. என் மனைவி பேச ஆரம்பிச்சாலே நான் அமைதியாயிடுவேன். ஏன்னா இன்னொருத்தவங்க பேசும்போது நம்ம பேசுறது நல்லா இருக்காதுல்ல. உங்க வீட்டுக்காரனும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க பேசும்போது இன்னொருத்தவங்க பேசுனா அங்க கலவரம் ஆகும். அதனால ஒரு ஆள் பேசும்போது நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது. அந்த அடிப்படையில வேற யாராவது பேசுனா நான் அமைதியாயிருவேன். ஒரு 9:30 கூட்டத்தையும் முடிக்கணும். இப்ப யாராவது பேசுனா அமைதியா நிக்க ஒரு கூட்டத்தை முடிக்கிற ஒரு சூழல் அமையாது என்கிற காரணத்தினால் என்னை விட சிறந்த பேச்சாளர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்கிற புரிதலோடு தயவு செஞ்சு யாரும் பேசாமல் ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் ஒத்துழைக்கலாமா? என்ன இன்ஷா அல்லாஹ் காணும் எல்லாம் கேட்டாதான் கிடைக்கும் போல தெரியுது. திருவாலங்காடுல அல்லாஹ் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானாக. ஆமீன் சொல்றதுக்கும் ஆளதான் கூட்டிட்டு வரணுமா? பொதுவாக நாம இங்க இந்த நேரத்தில் குழுமி இருக்கிறதனுடைய நோக்கம் என்னன்னா, பனி பொழிந்து கொண்டிருக்கிற இந்த நேரம் கொஞ்ச நேரம் இன்னும் அதிகமாச்சுன்னா அதிகமாக பனி கொட்ட ஆரம்பிச்சிடும், இருக்கிறதுக்கு சிரமமாயிரும். இந்த சூழலிலும் கூட ஒரு சண்டேல நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் கூட பெரும் திரளாக தாய்மார்களும் சகோதரிகளும் இந்த பக்கமெல்லாம் பெரியவர்களும் இளைஞர்களும் இளஞ்சிறார்களும் சிறுமிகளும் இங்கே குழுமி இருப்பதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, நான் ஒரு பெரிய அறிவாளி, பூமிக்கு கீழே இருக்கிற வானத்திற்கு மேலே இருக்கிற அறிவு சுரங்கத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதைத்தான் இங்கே இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய லாபம் இந்த உலகத்தில் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு எல்லாம் இல்லை. அப்படிதானே? நான் கேட்கறதுக்கு ஆமா இல்லைன்னு ஏதாவது சொல்லிடணும். நான் முதலே சொல்லிட்டு நான் பேச்சாளன் இல்லை, நான் படித்த சில விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன்.
அப்ப நீங்க கவனிக்கிறீங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களான்னு அப்படின்னு தெரியணும். அப்ப நாம இங்க இருக்கிறது இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்திற்கு பின்னால் நடைபெற இருக்கிற சில விஷயங்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஏதாவது செய்திடணும் என்பதற்காக வேண்டித்தான் அமர்ந்திருக்கிறோம். அப்படிதானே? அப்படித்தானா இல்லையா? இப்ப நாம இந்த உலகத்தில் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் சாதனங்கள் எல்லாம் தோற்று போய் இருப்பதை அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்று ஒரு தீ விபத்து லட்சக்கணக்கான அமெரிக்கர்களை அகதிகளாக மாற்றி பல பேர்களுடைய உயிரை பறித்து நேற்று வரையிலும் மில்லியனியர்களாக வாழ்ந்தவர்களை அடுத்த நேரம் உடுத்துவதற்கும் உணவுக்கும் கையேந்த கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளி இருக்கிறது. நீங்களா உங்க பிள்ளைங்களை படிக்க வச்சீங்கன்னு சொன்னா ஃபாரினுக்கு அனுப்புறதா இருந்தா அவன் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாரு. அந்த இன்ஜினியரிங் முடிச்ச உடனே ஏதாவது ஒரு கம்பெனில ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனியில இருக்கிறவர் சொல்லுவாரு, எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஏதாவது படிக்க சொல்லுங்க, அதுல மேக்ஸிமம் நல்ல சேலரியில குயிக்கா கிடைக்கிற ஜாப் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி. இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் ஒரு 3 மாசம் படிச்சுட்டாருன்னு சொன்னா அவர் ஒரு நல்ல சேலரியில அங்க வேலை கிடைச்சிடும். ஏன்னா எல்லா நாடுகள்லையும் மிக முக்கியமாக கவனிக்கப்படுகிற விஷயம் என்னன்னு சொன்னா, திடீரென ஏற்படக்கூடிய தீ விபத்தில் இருந்து அந்த கட்டிடத்தை பாதுகாப்பது எப்படி, ஒருவேளை அங்கே மக்கள் குடும்பம் இருந்தால் அந்த மக்களை பாதுகாப்பது எப்படி. நீங்களாம் சிட்டியில போய் ஒரு அபார்ட்மெண்ட் நீங்க கட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அபார்ட்மெண்ட் முன்னால ஈஸியா கட்டிட்டு போயிடலாம். இப்போ அப்படி இல்லை. நீங்க ஒரு வீடு கட்டுறதா இருந்தா, இல்ல ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறதா இருந்தா, ஒரு ஸ்கூல் கட்டுறதா இருந்தா, இல்ல மதரசா கட்டுறதா இருந்தா, அல்லது ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறதா இருந்தா, அதுக்கு போகக்கூடிய வழி இருக்குல்ல, ஒரே நேரத்துல ஒரு ஃபயர் என்ஜின் லாரி இருக்குல்ல, அது வந்துட்டு போறது மாதிரி இருக்கு. ஒரு லாரி வரணும், ஒரு லாரி போகணும். ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க? முன்னால அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. முன்னால அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப ஏன் யோசிக்கிறாங்கன்னா, தீ விபத்தில் இருந்து மனித சமூகத்தை பாதுகாப்பதற்காக அறிவியல் துறையிலே விற்பனர்கள் எல்லாம் இப்படி யோசிக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா சில பெயிண்ட் அடிச்சா, சில வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா, மேல பெயிண்ட் அடிச்சா வெயில் தாக்காது, கீழே பெயிண்ட் அடிச்சீங்கன்னா ஆன்டி ஸ்லிப் டைல்ஸ்ல கூட அந்த பெயிண்ட் அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஸ்லிப் ஆகி கீழே விட மாட்டோம். இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. இதே மாதிரி ஃபயர் தாக்க முடியாத பெயிண்ட் இருக்கிறது, ஃபயர் தாக்க முடியாத தீ தாக்க முடியாத சுவர் இருக்கிறது, ஃபயர்ல பாதிக்க முடியாத அளவிற்கு தரமான கட்டிடங்களை கட்டுகிறார்கள். இதெல்லாம் இருந்ததுக்கு பின்னாலேயும் கூட உலகத்தினுடைய அறிவியல் துறையில் முன்னேறி இருக்கக்கூடிய அமெரிக்காவில் வளர்ந்து இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொன்னால் உலகமே அறியக்கூடிய அந்த பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் தீக்கிரையாகி அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து அகதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த திருவாரூரை திருவாரங்கான இந்த மதரசா ஐநூறும் மதரசாவினுடைய ஆண்டு விழாவிலே குடுமி இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் சொல்லிக் கொண்டது என்ன தெரியுமா? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தான் மிகப்பெரிய பலசாலி, நமக்கு ஆற்றலும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது, நம்முடைய கை விரல்கள் பிரஸ் செய்கிற கூகுளில் சர்ச் பண்ணினால் எல்லாம் கிடைக்கிறது, எல்லா விதமான பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் நமக்கு கிடைக்கிறது என்று. ஆனால் ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல உலகத்தினுடைய அனைத்து ஆய்வாளர்களுடைய அத்துணை சக்திகளுக்கும் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பவர், சுப்ரீம் பவர் ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை எல்லாம் உள்ள அல்லாஹ் உலக வல்லரசு அமெரிக்காவிற்கு காட்டியிருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு எல்லா சக்தியும், எல்லா எனர்ஜியும், எல்லா பவர் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல ஒண்ணுமே இல்லாம போயிடும். நீங்களும் நானும் அப்படித்தான். இப்ப நம்ம உடம்புல தெம்பு இருக்குல்ல, எனர்ஜி இருக்குல்ல, பிளட் பிரஷர் இருக்குல்ல, இதனால நமக்கு ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு தன்மை நம்முடைய சிந்தனைகள் இருக்கும், மூளையில் இருக்கும். யாருக்கும் கட்டுப்படுற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு யாருக்கும் இல்லை. அது ஆண்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை. அல்லாஹ் நம்ம ஊரை அதுல இருந்து பாதுகாப்பானாக. இப்ப நம்ம பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்படிதானே? வீட்டுல சத்தம் போடாதுன்னு சொன்னா அப்பதான் குழந்தைக்கு சத்தம் போடும். நீ பேசாத மனைவி சொன்னா அப்பதான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா எதுக்குமே
கட்டுப்படுறது இல்ல அப்படிங்கிற முடிவோட சில பேர் இருப்பாங்க. அது உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல், இந்த பிளட் பிரஷர் இருக்குல்ல, அந்த அந்த பிரஷர்ல பிளட் போகும்போது நம்மளால கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா எல்லாம் எனக்கு கீழே தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாம் எனக்கு கீழே என்று நினைத்துக் கொண்டிருந்த உலக வல்லரசு அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நகரத்தில் 50,000க்கும் மேற்பட்ட வீடுகளை ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்டில் இல்லாமல் ஆக்கின அந்த சுப்ரீம் பவர் இருக்கிறது. அந்த சுப்ரீம் பவரை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் நாம சொல்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ், அதற்கு வேறு எந்த பவரும் இல்லை. இந்த உலகத்தினுடைய எந்த பவராக இருக்கட்டும், அது பணத்தின் பவரோ அல்லது ஆயுதத்தின் பவரோ அல்லது செல்வாக்கின் பவரோ அல்லது அதிகாரத்தின் பவரோ அல்லது மனிதத்தின் பெயரோ, என்ன பவரா இருக்கட்டும், அந்த பவர் எல்லாம் சுப்ரீம் பவர் நினைச்சதுன்னு சொன்னா ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இல்லாமல் போய்விடும் என்பதைத்தான் அரபியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிதானே நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம். நம்ம கைக்கு பலம் இருக்கிறது, காலுக்கு பலம் இருக்கிறது, கண்ணுக்கு பலம் இருக்கிறது, மூளைக்கு பலம் இருக்கிறது, நம்முடைய இன்டர் ஆர்கன்ஸுக்கு உள்ளுறுப்புகளுக்கு பலம் இருக்கிறது. பலம் இருக்கிறதுனால தான் நம்மளால பேச, நிக்க, ஓட, குதிக்க எல்லாம் முடியுது. இந்த பவர்லாம் ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல இல்லாம போயிரும்ல. போகுமா போகாதா? ஒரு நாள் போயிடும். போனதுக்கு பின்னால இதை கை இருக்கும், இந்த கையை அசைக்க முடியாது. இப்போ ஒரு நாளைக்கு இந்த கையை எத்தனை தடவை அசைக்கிறோம்? நான் ஒருவேளை ஒரு 50 நிமிஷத்துல பேசுறதா இருந்தா இந்த விரல்களையும் கைகளையும் எத்தனை முறை அசைக்கிறேன்? இந்த அசைவெல்லாம் இல்லாம போயிடும். இந்த கண் இருக்கு, இந்த கண்ணினால் என்னால் எட்டிய தூரம் வரையிலும் பார்க்க முடிகிறது. வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய ஒளியை பார்க்க முடிகிறது. சூரியனை, சந்திரனை, இந்த உலகத்தில் இருக்கிற 20 கோடி ஜீவராசிகளை என்னால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் அனுமதித்ததையும் அனுமதிக்காததையும் பார்க்க முடிகிறது. நல்லதையும் கெட்டதையும் பார்க்க முடிகிறது. உணர்வுக்கு உள்ளத்தை தருகிற விஷயங்களையும் உள்ளத்தை கெடுக்க ஆபாசங்களையும் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் இந்த கண் இருக்கும், இந்த கண் இருக்கும், அந்த கண்ணுல உள்ள இருக்கிற எல்லா நரம்புகளும் இருக்கும். ஆனால் அந்த கண்ணுக்கு பார்க்க முடியாது. பெற்றவங்க வந்து மகனே அப்படின்னு கத்துவாங்க, மகனே அப்படின்னு கத்துவாங்க. பிள்ளைகள் வந்து அப்பா அத்தான்னு கத்தும் அல்லது அம்மான்னு கத்தும், மாமன் மச்சான் இந்த உறவுகளில் அமர்ந்து கத்துவார்கள். இந்த கண் திறந்துதான் இருக்கும், இந்த கண் திறந்துதான் இருக்கும். அந்த கண்ணுக்கு பார்க்கிற ஆற்றல் இருக்காது. யாராவது வந்து கண்ணை மூடி விட்டுதான் கண்ணு மூடும். அதுவும் சில மணித்துளிகளில் அந்த கண்ணை மூடி இருக்கணும். அதுக்கப்புறம் மூட நினைச்சா கூட மூட முடியாது. நான் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஏன் கை, ஏன் கண்ணு, ஏன் காது, ஏன் மூக்கு, ஏன் உடம்பு, ஏன் பிள்ளை, ஏன் வீடு, ஏன் இடம், ஏன் நகை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு நாளைக்கு இல்லாம போயிடும். இந்த உடம்பில் ஓடுகிற ரத்தம் நினைத்து போகும், துடித்துக் கொண்டிருக்கிற இதயம் நின்று போகும். ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல நடக்குவது. இது எப்படி ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல நடக்கும். அப்போ போயிட்டு நாம யோசிச்சு பிரயோஜனம் இல்லை, சிந்திச்சு பிரயோஜனம் இல்லை, புலம்பி பிரயோஜனம் இல்லை. நம்முடைய எல்லா உடல்களிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ரூஹ் இருக்கிற ரூஹ், அந்த ரூஹ் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அது நம்முடைய பலவுலா இலா பலகத்தில் ஹல்கூம், சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் சொல்லுவான், பலவுலா இலா பலகத்தில் ஹல்கூம் வ அன்தும் ஹீனைன் தன்துரூன். அந்த ரூஹ் உங்களுடைய பெருவிரலிலிருந்து சன்னம் சன்னமாக வந்து அது உங்களுடைய தொண்டை குடியை அடைந்து தொண்டை குடியிலிருந்து வெளியேறுகிற பொழுது அன்தும் ஹீனைன் தன்துரூன். அப்பதான் நீ ஒன்ன பாப்ப. நீ இவ்வளவு நாள் ஒன்ன பார்க்கல. நீ பார்த்துட்டு இருந்த கண் இருக்கிறது, அது உன்னுடைய கண் அல்ல. நீ கண்மை போட்டு இருக்கிறியா, அது உன்னுடைய கண் அல்ல. நீ போடுற லிப்ஸ்டிக்கினுடைய உதடு இருக்கிறது, அது உன்னுடைய உதடு இல்ல. நீ உன்னுடைய அங்கங்களை அந்நியர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உன்னுடைய உடையை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறாயே, அது உன்னுடைய அலங்காரமே இல்ல. இதெல்லாம் நீ இல்ல. இதை தாண்டி ஒன்று நான் இருக்கிறேன் என்பதை அப்பதான் தெரியும். அன்தும் ஹீனைன் தன்துரூன்,
ஒரு ரூஹு உங்ககிட்ட இருந்து போகும்போது நீ பார்ப்ப, அப்ப நீ இருக்க போற இடத்தையும் பார்ப்ப. திருவாடுதுறையில திருவாலங்காடுல நாம இருக்கிற இந்த கொஞ்ச நாளைக்காக வேண்டி எவ்வளவு காசு செலவு பண்ணி இந்த வீடை கட்டி வச்சிருக்கிறோம். அந்த வீட்டுல எவ்வளவு வகையான நமக்கு வசதியான அமைப்புகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த வீட்டில, இந்த ஊர்ல, இந்த இடத்துல ஒரு 50 வருஷம் வாழுவோமான்னு நமக்கு தெரியாது, ஒரு 60 வருஷம் வாழுவோமான்னு நமக்கு தெரியாது. இந்த 50 60 வருஷத்துல எத்தனை வருஷம் வாழ போறேன்னே தெரியாம இருக்கிற இந்த உலகத்துல, இந்த ஊர்ல இப்படி ஒரு வீட்டை கட்டுறதுக்காக வேண்டி இவ்வளவு செலவு பண்றமே, இதற்கு பின்னால் நாம் போயிருக்க வேண்டிய இடத்தை அப்பதான் நாம் பார்ப்போம். நாம இருக்க போற இடம் இந்த வீடு இல்ல, நாம இருக்க போற இடம் இந்த ஊர் இல்ல. நாம இருக்க போற இடத்தை பார்ப்போம். அப்ப பார்த்துட்டு சொல்லுவோம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய இமாம்கள் நமக்காக வேண்டி ஓதுவார்களே, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து கொள்ளுங்கள் என்று இமாம்கள் ஓதுவார்களே. அந்த மௌத்து வந்ததற்கு பின்னால் மௌத்துன்னு சொல்லும் போதெல்லாம் மண்டைக்கு ஏறாது, அது உள்ளத்துல பதியாது. ஒன்னு விட்டு போகும்போது நீ பார்க்கல, அப்படி பார்த்துட்டு அடடா எல்லாருக்கும் வந்த மௌத்து இப்ப எனக்கும் வந்துருச்சு, எல்லாரையும் கொண்டு போன அந்த மரணம் இப்ப என்னையும் கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி அந்த ரூஹு போற நேரத்தில் நீ பார்த்துட்டு சொல்லுவேன், எத்தனையோ பயான்கள் மரணம் என்று கேட்கிற பொழுது எனக்கு பயம் வரவில்லை அல்லாஹ். எத்தனையோ ஜனாசாக்கள் திருவாலங்காடு பள்ளிவாசலுடைய கபர்ஸ்தானத்திற்கு எடுத்து செல்லப்படுகிற பொழுது எனக்கு பயம் வரவில்லை அல்லாஹ். அப்பொழுது நான் சினிமா பார்க்கிறத நிறுத்தல அல்லாஹ், சீரியல் பார்க்கிறத நிறுத்தல அல்லாஹ், டைம் பாஸ் பண்றத நிறுத்தல அல்லாஹ், அந்நிய ஆண்களோடு பேசுறத நிறுத்தல அல்லாஹ், அந்நிய பெண்களோடு பேசுறத நிறுத்தல அல்லாஹ், ஹராம் செய்து கொண்டிருப்பதை நான் நிறுத்தல அல்லாஹ். அல்லாஹ்வே இப்ப பார்த்துட்டா அல்லாஹ், இந்த உலகம் நிரந்தரம் இல்லை அல்லாஹ், இந்த கண்ணு என்னுடையதல்ல அல்லாஹ், இந்த காது என்னுடையதல்ல அல்லாஹ், இந்த உடம்பு என்னுடையதல்ல அல்லாஹ், நான் இல்லை அல்லாஹ், இந்த வீடு என்னுடையதல்ல அல்லாஹ், நான் சம்பாதிச்சதெல்லாம் எனக்கானது இல்லை அல்லாஹ். இப்ப நான் பார்த்துட்டா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும் ரஹ்மானே. லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீம், கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் கூட அல்லாஹ், கொஞ்ச நேரம். இமாம்கள் சொல்லுவார்கள், ஒரு வருஷம் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வாரம் இல்ல, நாம கேட்கிற அவகாசம் எப்போ நம்ம ரூஹ் போகும்ல, அதை பார்க்கிற நேரத்துல கேட்கிற அவகாசம் ஒரு வாரம் இல்ல, ஒரு நாள் இல்ல, ஒரு மணி நேரம் இல்ல, ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு வினாடி கூட இல்ல. இந்த fraction of second ன்னு சொல்லுவாங்கல்ல, fraction of second, இந்த fraction of secondக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவோம், கதறுவோம். லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீம், ஒரு fraction of second மறுபடியும் இந்த உடம்புல அந்த ரூஹ கொடு அல்லாஹ். நான் சம்பாதிச்சதெல்லாம், நான் கட்டின வீட்டை எல்லாம் அல்லாஹ்வே நான் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன் அல்லாஹ். என்னால 2 ரக்காத்து தொழுகிற அளவுக்கு நீ நேரம் தர வேண்டாம், ஒரு நோன்பு வைக்கிற அளவுக்கு நேரம் தர வேண்டாம், சுப்ஹானல்லாஹ் சொல்ற அளவுக்கு நேரம் தர வேண்டாம். அல்லாஹ்வே ஒரு fraction of second கொடுத்தால் நான் என்னுடைய எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு வர்றதுக்கு மறுபடியும் திருவாரூருக்கு அனுப்பு அல்லாஹ், திருவாலங்காட்டுக்கு அனுப்பு அல்லாஹ், இந்த உடம்புல மீண்டும் அந்த ரூஹை கொடு அல்லாஹ் அப்படின்னு கேள்வி அல்லாஹ் சொல்லுவான். வலையும் அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. இதுவரையிலும் உலகத்தில் எத்தனையோ பலசாலிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், நம்மை விட பலம் வாய்ந்தவர்கள் வாழத்தான் செய்திருக்கிறார்கள், நம்மை விட பெரிய கோட்டை கோத்தாளங்கள் கட்டியவர்கள் வாழத்தான் செய்திருக்கிறார்கள், நம்மை விட மிக அழகானவர்கள் வாழத்தான் செய்திருக்கிறார்கள், நம்மை விட ஆளாளுமாகுமானவர்கள் வாழத்தான் செய்திருக்கிறார்கள், நம்மை விட அறிவாளிகள் வாழத்தான் செய்திருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே மௌத்தா போற நேரத்துல, சாவ போற நேரத்துல அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்கத்தான் செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் எந்த வீரனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல, எந்த அழகனுக்கும் அழகிக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல, எந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதே மாதிரி நமக்கும் கிடைக்க போறதில்லை. அப்ப போய் நின்னுட்டு
கெஞ்சி கதறி அல்லாஹ் வாய்ப்பு கொடு, அல்லாஹ் வாய்ப்பு கொடு அப்படின்னு கதறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் சொல்லுவாங்க, யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, உனக்கான விதி, உனக்கான அஜல், உனக்கான நேரம் அது வந்துருச்சுன்னு சொன்னா அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது, உன்னுடைய மரணம் நிகழ்ந்தே தீரும். அப்ப அங்க போய் பார்த்து அது இருக்க போற இடத்தை பார்த்ததுக்கு பின்னால அல்லாஹ் கிட்ட அவகாசம் கேட்டா கிடைக்காதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால இருக்கிற இந்த நேரத்தை, இப்ப கிடைச்சிருக்கிற இந்த நேரத்தை அல்லாஹ் சொல்லுவான், 60 வருஷம் வாழ்ந்தல உலகத்துல என்ன பண்ணிட்டு இருந்த, 50 வருஷம் வாழ்ந்தல என்ன பண்ணிட்டு இருந்த, எத்தனை வருஷம் இருந்துச்சு, எத்தனை மாசம் இருந்துச்சு, எத்தனை நாள் இருந்துச்சு, எத்தனை வாரம் இருந்துச்சு, எத்தனை மணி நேரம் இருந்துச்சு, சும்மா உட்கார்ந்திருந்த, வெட்டியா உட்கார்ந்திருந்த, வீணா நேரத்தை கழிச்சுட்டு இருந்த, அப்பவெல்லாம் உனக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லணும்னு தோணலையோ, அப்பவெல்லாம் அல்லாஹ் ஒருத்தர் சொல்லணும்னு தோணலையோ, அப்பவெல்லாம் உனக்கு தர்மம் செய்யணும்னு தோணலையோ, அப்பவெல்லாம் நேரம் இல்லாம இப்போ இந்த ரூஹை எடுத்து அது உடம்புல இருந்து போனதை பார்த்ததுக்கு பின்னால அல்லாஹ் 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 அப்படின்னு கதறி என்ன பிரயோஜனம்? எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாம் எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம். அப்படிதானே? கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை, அல்லாஹ் தந்திருக்கிற இந்த வாய்ப்பை, நம்முடைய உடலில் இருந்த இந்த உயிர் போறதுக்கு முன்னால நாம இதை பயன்படுத்திக்கணும். எதுக்காக இந்த உலகத்துல வந்திருக்கிறோம், இந்த உலகத்துல இருந்து போனதுக்கு பின்னால எங்க போக போறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா இன்ஷா அல்லாஹ் இனிமே நம்மளை நாம சரிப்படுத்திக்கணும். நம்ம யாரு, நம்ம எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், இவ்வளவு நாள் வாழ்ந்ததுல நாம என்னத்தை அனுபவிச்சிருக்கோம், ஏதாவது ஒரு திருப்தி இருக்குதா? வாழ்ந்த வாழ்க்கையில, இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு திருப்தி இருக்கா? சொல்லுங்க பாப்போம். யாருக்காவது திருப்தி இருக்கா? போதும் ஹஜ்ரத், போதும், நான் வாழ்ந்தது போதும், இந்த உலகத்துல நான் அனுபவிச்சதெல்லாம் போதும், திருப்தியை அனுபவிச்சுட்டேன், நான் மௌத்தா போறதுக்கு தயார் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறோமா? அப்ப திருப்தியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும், எவ்வளவு சாப்பிட்டாலும், எவ்வளவு அனுபவிச்சாலும், எவ்வளவு உடுத்தினாலும் ஒரு திருப்தி வரவே வராது. இது ஒரு திருப்தி இல்லாத உலகம் தான். அப்ப அதனால எதுக்காக வேண்டி வந்திருக்கிறோம்? நாம இதுக்கு முன்னாலேயும் இருந்தோம். இதுக்கு முன்னால இருந்தோமா இல்லையா? எங்க இருந்தோம்? இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னால எங்க இருந்தோம் தெரியலையா? தாயினுடைய கருவறையில் இருந்தோமா இல்லையா? என்ன உங்க ஊர்ல யாருமே தாயினுடைய கருவறையில பிறக்கல போல தெரியுது. இதுக்கு முன்னால இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால எங்க இருந்தோம்? எல்லாம் அம்மாவுக்கு தானே பிறந்திருக்கிறோம். எல்லாம் தாயினுடைய கருவறையில் இருந்தோமா? எவ்வளவு நாள் இருந்தோம்? 10 மாசம். சயின்ஸ் சொல்லும் 9 மாசம் 9 நாள் 9 மணி நேரம் 9 நிமிஷம் 9 வினாடி அப்படின்னு சயின்ஸ் சொல்லும், மெடிக்கல் சயின்ஸ் சொல்லும். இவ்வளவு நாள் இருந்திருக்கிறோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் எங்க அம்மாவுடைய வயசுல 5வது மாசம் இருக்கும்போது எங்க அம்மா இந்த மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு போச்சு. அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுச்சு. அந்த ஐஸ்கிரீம் உள்ள வரும்போது எனக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா தெரிஞ்சது, எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிறது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இருக்கா? என்னவா இவ்வளவு நன்றி கிட்ட ஆட்களா இருக்கிறீங்க? அந்த அம்மாவினுடைய வயசுல 9 மாசம் இருந்திருக்கிறோம். அந்த அம்மாவினுடைய வயசுல இருந்ததே நமக்கு ஞாபகம் இல்லை. இதே மாதிரிதான் நாளைக்கு மறுமையில உலகத்துல இருந்து போயிருவோம்ல. போயிருவோமா? போக மாட்டோமா? போயிருவோம்ல. நான் பாரு ஐடியாவே இல்லை. எந்த மலக்குள் மௌத் வந்தாலும் எதை கொண்டு போக முடியாது. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஃபிரௌனாலயே முடியல, நம்ரூதாலயே முடியல, ஹாரூனாலயே முடியல, அபூ ஜஹலாலயே முடியல. அப்ப நம்மளால முடியுமா என்ன? அப்ப மலக்குள் மௌத் வந்தா போய்தான் ஆகணும். அப்படி போனதற்கு பின்னால அல்லாஹ் மறுமையில போய் நிற்கும் போது கேட்பான், காலகம் லபீத பில்லாஹி அகர சினீன், எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டே அப்படின்னு கேட்பான். அப்ப நம்ம சொல்லுவோம், காலு லபீத்னாயோ மன் பஅத யௌமின், அல்லாஹ்வே ஒரு நாளோ அரை நாளோ இந்த உலகத்தில் வாழ்ந்தது போன்ற ஒரு ஞாபகம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அல்லாஹ்ட்ட 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்தவங்க கூட மறுமையில போய் அல்லாஹ் நீ எவ்வளவு நாள் உலகத்துல வாழ்ந்தேன்னு கேட்டா ஒரு நாளோ இல்ல அரை நாளோ வாழ்ந்தது மாதிரியான ஒரு ஞாபகம் இருக்குது. இப்ப நம்ம சொல்றோம்ல,
என்னுடைய தாயினுடைய கருவறையில 9 மாசம் 9 நாள் 9 மணி நேரம் 9 நிமிஷம் 9 வினாடி இருந்ததா சயின்ஸ் சொல்லுது. உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க உங்க அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க, ஏம்மா நான் உன் வயத்துல இருந்ததா அப்படின்னு கேட்டு பாருங்க. அந்த அம்மா நீங்க வயத்துக்குள்ள இருக்கும்போது படுத்தின எல்லா பாட்டையும் சொல்லும். அவ்வளவு நாள் இருந்த அதுவே நமக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருந்து போனதற்கு பின்னால் அல்லாஹ் கேட்கும், உலகத்துல நீ எவ்வளவு நாள் வாழ்ந்த? நம்ம இப்ப எவ்வளவு சொல்லுவோம், எனக்கு இந்த ஊர் நான் திருவாலங்காடு தான் என் ஊரு, நான் பிறந்து வளர்ந்ததில் இருந்தே இங்க தான் இருக்கிறேன், 50 வருஷமா நான் இங்க தான் இருக்கிறேன், 60 வருஷமா நான் இங்க தான் இருக்கிறேன், இப்படி எல்லாம் சொல்றோம்ல, சொல்றோமா இல்லையா? என்ஆர்சி என்பிஆர் அந்த சிஏஏ சட்டம் வந்த உடனே நம்ம என்ன சொன்னோம், 1000 ஆண்டு காலங்கள் இந்தியாவை நாங்கள் ஆட்சி செய்திருக்கிறோம், எங்களுடைய முப்பாட்டன் பரம்பரையாக நாங்கள் இந்த மண்ணில் நான் வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல. இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைய நாளைக்கு மறுமையில போய் திரும்பி பார்த்தா என்ன, ஒரு நாள் வாழ்ந்தது மாதிரி இருக்கும், ஒரு அரை நாள் வாழ்ந்தது மாதிரி இருக்கும். அப்ப சொன்ன எதுக்குடா இவ்வளவு பொய் சொன்னோம் பாடும்போது, எதுக்கு இவ்வளவு பொய், எதுக்கு இவ்வளவு பொருட்டு, எதுக்கு இவ்வளவு நேரத்தை வீணா பண்றோம், இப்படி ஞாபகமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி எல்லாத்தையும் தொலைச்சிட்டவே என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மறுமையில் இருக்கும். எனவே இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம எதுக்கு இந்த உலகத்துல வந்திருக்கிறோம், வர்றதுக்கு முன்னால இருந்ததும் ஞாபகம் இல்லை, இங்க இருந்து போனதுக்கு பின்னால இங்க இருந்ததும் ஞாபகம் இருக்க போறதில்லை. ஞாபகம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி, ஞாபகம் இல்லாத ஒரு உலகத்திற்காக நாம இவ்வளவு தூரம் ஹராமானது, பொய்யானது, புரட்டானது, அல்லாஹ் தடுத்தது, இதையெல்லாம் செய்யணுமா என்ன அப்படின்னு மட்டும் நம்ம யோசிச்சுட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சரியாயிடலாமா இன்ஷா அல்லாஹ். முதல்ல அதற்கு நீங்க சரியாகுங்கன்னு சொல்றது மாதிரி இருக்கு. சரியாயிடலாமா? நான் முதல்லயே சொன்னேன், மத்தவங்க பேசினா எனக்கு பேச்சு வராது. கிட்டத்தட்ட தென்காசி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன், காலையில இருந்து பயணம் பண்ணி இங்க வந்திருக்கிறேன். இங்க வந்து நான் பேச்சாளன் அப்படின்னு நிரூபிச்சுட்டு போறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதற்குடைய ஆவல் என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு செய்தி சில பேருடைய மனசுல போய் ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்தி, ஒரு பயான் அப்படியே ஒட்டுமொத்தமா டோட்டலா எல்லாம் சேஞ்ச் ஆகிறாரு, ஆனா ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்தி நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நான் தொழுவேன்னு யாராவது ஒரு தாய் நியத்தை வச்சுட்டா, நாளையிலிருந்து நான் சினிமா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு இளைஞர் நியத்தை வச்சுட்டா, நாளையிலிருந்து நான் ஒரு ஹராம செய்ய மாட்டேன்னு சொல்லி யாராவது ஒரு பெரியவர் நியத்தை வச்சுட்டா, அதை இந்த ஜமாத்தார்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிற உலமாக்கள் அவர்களுடைய வெற்றி, மறுமையினுடைய வெற்றி இன்ஷா அல்லாஹ். அப்ப அது மக்களுடைய மனசுல சரியா போய் படணும்னு சொன்னா, சுத்தி இருக்கிறவங்க அந்த சிந்தனையை அங்கங்க சலனப்படுத்த கூடாது. அப்படி சலனப்படுத்திட்டா, பேசிக்கிட்டு இருந்தா என்னுடைய பேச்சிலையும் அது டிஸ்டர்பா இருக்கும், கேட்கிறவங்களுடைய விஷயத்திலையும் அது டிஸ்டர்பா இருக்கும். அதனாலதான் சொல்றது, இல்லாம நான் ஏதாவது சத்தம் போட்டுட்டு போறதுனால எனக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால மீதி இருக்கிற நேரத்துல ஒரு 20 நிமிஷம் உங்களுடைய சிந்தனையை தரலாமா? காசெல்லாம் கேட்கல, சிந்தனையை தரலாமா? இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கவனத்தை இங்க வைங்க. ஃபிரௌன் இருக்காங்க, ஃபிரௌன் தெரியுமா? ஃபிரௌன் தெரியுமா? உங்க ஊர்ல யாரும் இருக்காங்களா? இல்ல. அப்ப ஃபிரௌனுடைய வீட்டுல ஒரு அம்மா வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. இங்க நிறைய தாய்மார்கள் இருக்கிறீர்கள். இந்த தாய்மார்கள் நீங்க இந்த விஷயத்தை விளங்கிக்கிட்டீங்கன்னா, ஹஜ்ரத் அல்லாஹ் சொன்னாங்க, எங்க ஊர்ல தாய்மார்கள் நிறைய வருவாங்கன்னு ஓரளவு வருவாங்கன்னு நினைச்சாங்க, இவ்வளவு தூரம் வருவாங்கன்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த தாய்மார்களை நாளை சூழத்தில் அவர்களுடைய குடும்பத்தார்களோடு இருக்கிற நசீபை வழங்கி அருள் புரிவானாக. பெண்கள் மட்டும் நீங்க கொஞ்சம் விளங்கி சரியாகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சொசைட்டி அப்படியே சேஞ்ச் ஆயிடும், இந்த சமூகம் அப்படியே சேஞ்ச் ஆயிடும். பெண்கள் எடுக்கிற முயற்சிக்கு அல்லாஹ் தருகிற கூலியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹ் பேர் கேட்ட ஸலவாத் சொல்லிரணும் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போன நேரத்தில் கண்ட ஒரு காட்சியை குறித்து சொன்னார்கள். ஃபிரௌனுடைய வீட்டில மாஷிதா என்கிற ஒரு பெண்மணி வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த அம்மா பியூட்டிஷியன் மகன்களுக்கு அலங்கரிக்க முடியை சிகை அலங்காரம் செய்யக்கூடிய பெண்மணி.
அப்ப ஃபிரௌனுடைய மகளுக்கு சிகை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறான். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது பொட்டபிள்ள இருந்துச்சுன்னா தலைச்சிந்தி ஸ்கூலுக்கு அனுப்புவோம்ல, இது மாதிரி அந்த ஃபிரௌனுடைய மகளை குளிப்பாட்டி சிகை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறான். சீப்பு கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்து எடுத்துட்டு பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஆரம்பிக்கும். நீங்க எல்லாம் அப்படிதான் ஆரம்பிப்பீங்க? பிஸ்மில்லா தானே ஆரம்பிப்பீங்க? இல்ல வேற ஏதாவது சொல்லுவீங்களா? சனியன ஒழுங்கா நில்லு, காலையிலேயே வந்து உயிரெடுக்கிய இப்படி சொல்லி ஆரம்பிச்சா அது முசீபத்தாயிடும். ஸ்கூலுக்கு போற அந்த பிள்ளைக்கும் அறிவு வராது, நமக்கும் நன்மை கிடைக்காது. அப்ப எப்படி சொல்லணும்? என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப அந்த அம்மா வீட்டுல வேலை பார்க்கிற அந்த அம்மா பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லுது. ஃபிரௌன் தெரியுங்களா உங்களுக்கு? ஃபிரௌன் நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னான். மூசா நபி சொன்னாங்க அல்லாஹ் தான் இறைவன், அல்லாஹ் தான் இறைவன், அவன் தான் மேற்குக்கும் கிழக்குக்கும் இறைவன், அவன் தான் வானம் பூமிகளுக்கு இறைவன் அப்படின்னு சொன்னவன ஓகே மூசா பிரச்சனை இல்ல, உன் அல்லாஹ்வை நீ அல்லாஹ் வெச்சுக்கோ, ஆனா ஓ அல்லாஹ்வுக்கு நான் தான் கடவுள் அப்படினா, உன் அல்லாஹ்வுக்கே நான் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு திமிர் பிடிச்சவன், ஆணவம் பிடிச்சவன், அதிகாரம் பிடிச்சவன் ஃபிரௌன். அப்ப ஃபிரௌனுடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய இந்த அம்மா பிஸ்மில்லாஹ்னு ஆரம்பிக்குது. அப்ப ஃபிரௌனுடைய மகள் கேட்டுச்சு, என்ன சொன்னீங்க? அந்த அம்மா மறைச்சிருக்கலாம், இவன் எப்படி அவங்க அப்பான்னு சொல்லி கொடுப்பா? அவங்க அப்பா பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளையே கொன்னவன், மூசாவை நபி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பா நம்மளையும் கொல்லுவான் அப்படின்னு தெரியும். அந்த அம்மா சொல்லிச்சு பிஸ்மில்லாஹ்னு சொன்னேன். பிஸ்மில்லாஹ்னா எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால். அந்த பிள்ளை கேட்டுச்சு, எங்க அப்பாவை தவிர இன்னொரு கடவுள் இருக்கிறானா? எங்க அப்பா தான கடவுள், எங்க அப்பா தான இறைவன், எங்க அப்பா இல்லாமல் இன்னொரு இறைவன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கேட்டுச்சு. அப்போ சொல்லிச்சு அந்த அம்மா, ஆமா உன்னுடைய தந்தையின் இறைவன் எனக்கும் இறைவன், வானம் பூமிகளுடைய இறைவன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த பிள்ளை சொல்லிச்சு, அப்படின்னா எங்க அப்பாட்ட போய் சொல்லுவேன், பரவாயில்ல நீ சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த நாள் ஃபிரௌன்ட்ட போய் சொன்ன உடனே ஃபிரௌன் என் வீட்டுல வேலை பார்க்கிற ஒருத்தி என்னை தவிர இன்னொரு இறைவனை இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரா அப்படின்னு மக்களை எல்லாம் கூட்டி ஒரு பெரிய அண்டாவுல நோம்பு கஞ்சி காய்ச்சுவோம்ல, அதை விட ஒரு 10 மடங்கு பெரிய அண்டாவுல எண்ணெயை கொதிக்க வைத்து காலையில இருந்து தீ மூட்டினான். சாயங்காலம் அந்த அம்மாவை கூப்பிட்டு விட்டுட்டான். என்ன, என்னை தவிர இன்னொரு இறைவன் இருப்பதாக நீ சொன்னியாமே அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, அல்லாஹு ரப்பி. ஒரு பெண்மணிகிட்ட ஈமான் வந்துருச்சுன்னா என்னங்கிறதுக்கு தான் அடையாளம். பெண்கள் கெட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருத்தவே முடியாது. பெண்கள் திருந்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமுதாயத்தையே யாராலும் கெடுக்க முடியாது. அதனால ஹசரத் அவர்கள் ஒரு பெரிய ஆர்வம், இங்க வந்திருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு யாருக்காவது ஒரு ஈமானுடைய அந்த இறையச்சம், ஈமானுடைய அந்த சுவை, ஈமானுடைய அந்த யதார்த்தம், அதனுடைய டேஸ்ட் அது கொஞ்சம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்டும் அப்படிங்கிற ஆவலோடு தான் இந்த பயானையே ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு தலைப்புல. அப்ப சொல்லிச்சு அந்த பெண்மணி சொல்லிச்சு, ஃபிரௌனே அல்லாஹு ரப்பி வ ரப்புக வ ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். ஃபிரௌனே அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, அல்லாஹ் தான் உன்னுடைய ரப்பு, அல்லாஹ் தான் வானம் பூமிகளுடைய ரப்பு அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா? இந்த அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க வரிசையா இருக்குது. மூத்த பையனை தூக்கி அப்படியே எண்ணெய் சட்டியில போட்டான். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொதிக்கிற எண்ணெய் சட்டியில ஒரு பையனை தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? சிதறி வெடித்து அப்படியே சிதறி போட்டான். கேட்டான், இப்ப சொல்லு, ஒரு தாய்க்கு குழந்தையின் மீது இருக்கிற பாசத்தை தவிர இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாசம் வேறு எதுவாக இருக்க முடியும்? கணவனை கூட தூக்கி எறிஞ்சிருவா குழந்தைக்காக, பெற்றவர்களை கூட தூக்கி எறிஞ்சிருவார் குழந்தைக்காக. தன்னுடைய ஈரலை கொடுக்கிற தாய்மார்களை நான் பார்த்திருக்கேன். குடிச்சு குடிச்சு ஈரலெல்லாம் கெட்டு போன ஒருத்தருக்கு, டாக்டர் ஐயா என் ஈரலை தாரேன், என் பிள்ளைகளை எப்படியாவது காப்பாத்திருங்க, தன்னுடைய உயிரையோ கொடுத்து பிள்ளைகளை வாழ வைக்கிற தாய்மார்களின் பாசம் இருக்கிறது. உலகத்தில் வேற எந்த பாசமும் ஈடாக. அதனாலதான் அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை போன்று 80 மடங்கு பாசமுடையவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லல, தாயை விட 80 மடங்கு, சில அறிவிப்புகளில் 100 மடங்கு பாசமுடையவன். அப்ப பாசத்திற்கு அடையாளம் யாருதான்? தாய் தான். அவன் தன்னுடைய மகளை தூக்கி எறிஞ்சு சின்ன பின்னமாக சிதறி கிடக்கிற அந்த காட்சியை பார்த்ததற்கு பின்னால் ஃபிரௌன் கேட்டான், இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. அந்த அம்மா சொல்லிச்சு, அல்லாஹு ரப்பி வ ரப்புக வ ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். ஃபிரௌனே நீ வேணா என் மகனை கொன்னுக்கோ, அவனை எண்ணெயில போட்டுக்கோ, அவனை சின்ன பின்னமாக சிதறடிச்சுக்கோ, என்
சொல்லிச்சு, அல்லாஹ் ரப்பி ஃபிரௌனே, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, அல்லாஹ் தான் உன்னுடைய ரப்பு, அல்லாஹ் தான் வானம் பூமிகளுடைய ரப்பு. 3 பையனையும் தூக்கி போட்டான். 4வது ஒரு குழந்தை அந்த அம்மாவினுடைய தோளோடு சாய்ந்து கிடக்கிறது. அது பேசுறதுக்கு கூட வளரல, பேச கூட இன்னும் ஆரம்பிக்கல. அப்படிப்பட்ட கைக்குழந்தை அது தாயை 3 அண்ணன்மாரையும் தூக்கி எண்ணெயில போட்டு அப்படி வெடித்து சிறுகிற காட்சியை பார்த்து தாயினுடைய கழுத்தை கட்டுப்பிடித்து அழுது கொண்டிருக்கிற அந்த குழந்தையின் மீது கை வைக்கிற பொழுது அந்த அம்மாவுக்கு ஒரு சலனம் வந்துச்சு. 3 பெரிய பிள்ளைகளையும் போடும்போது கூட அது உறுதியா இருந்துச்சு. இந்த 4வது குழந்தை கழுத்துல கட்டி பிடிச்சிருக்கல, அந்த பிஞ்சு குழந்தை பச்சிளம் பாலகன் அதை தூக்குற நேரத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு சலனம் வந்துருச்சு. இல்ல ஒரு பேச்சுக்கு மனசுல எல்லாம் இல்ல, ஒரு பேச்சுக்கு சரி நீ ஏன் கடவுளா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்னு அந்த மனசுல தோணி அந்த சலனம் வருகிற பொழுது அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைத்தான். யா உம்மி, உம்மா நீ தடுமாறிடாதே, என் மேல இருக்கிற பாசத்துல ஃபிரௌன கடவுள்னு சொல்லிடாதே, நீ அல்லாஹ்வையே ரப்பென்று சொல் என்று அந்த குழந்தை பேசியது. அந்த அம்மா சொல்லிச்சு, ஃபிரௌனே அல்லாஹு ரப்பி ரப்புக ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி, ஃபிரௌனே அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, அல்லாஹ் தான் உன்னுடைய ரப்பு, அல்லாஹ் தான் வானம் பூமிகளுடைய ரப்பு. அந்த குழந்தையையும் தூக்கி எண்ணெயில் போட்டான். இறுதியாக அந்த அம்மாவையும் தூக்கி எண்ணெயில போட்டுட்டான். 5 பேரும் ஈமானுக்காக ஷஹீதாக்கப்படுகிறார்கள். 5 பேரும் ஈமானுக்காக ஷஹீதாக்கப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகும்போது சொர்க்கத்தை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுத்தி காட்டுறாங்க. அப்படி சுத்தி காட்டுற அந்த நேரத்துல சொர்க்கமே நறுமணமாக இருக்கிறது, சொர்க்கமே நறுமணமாக இருக்கிறது. அப்படி நடந்து செல்லுகிற இடத்துல பர்டிகுலரா ஒரு ஏரியாவில கொஞ்சம் அதிகம் நறுமணம் வீசுகிற பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சொர்க்கத்துல எல்லா இடத்துலயுமே நல்ல மனமாகத்தான் இருக்கிறது, பர்டிகுலரா இந்த ஏரியாவில கொஞ்சம் அதிகம் மணக்கிறதே என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபிரௌனுடைய வேலைக்கார அம்மா மாஷிதாவும் அவர்களுடைய குழந்தைகளும் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வரலாற்றில் எங்கேயாவது ஆண்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், மார்க்கத்திற்காக வேண்டி உயிர் கொடுத்தவர்கள் எங்கேயாவது சுவர்க்கத்திலே அடக்கப்பட்டிருப்பதாக ஏதாவது வரலாற்று செய்திகள் குர்ஆனிலோ ஹதீஸிலோ பார்த்திருக்கிறோமா? இல்லை. ஆனால் ஆண்களை விட பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தாய்மார்களை உங்களுக்கு தந்திருக்கிறான். நீங்கள் ஈமானுக்காக வேண்டி நீங்கள் அதிலே உறுதியாக இருந்தால், வந்த வாசங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் தான் என் ரப்பு என்பதிலே உறுதியாக இருந்தால், ஒருவேளை நீங்கள் ஷஹீதாக்கப்பட்டாலும் உங்களுடைய இந்த பொன்னான உடல் இருக்கிறதே, அது திருவாடுதுறை திருவாலங்காடு பள்ளிவாசலுடைய கபரிஸ்தானத்திலே அடக்கம் செய்யப்பட்டாலும் கூட அது சுவர்க்கத்திலே உங்களுக்கு அல்லாஹ் அடக்கத்தலங்களை தயாரித்து வைத்திருக்கிறார். ஜனாசாவாக இந்த பூத உடலோடு சொர்க்கத்திற்கு செல்லுகிற பாக்கியத்தை ஈமான் உள்ள பெண்மணிகளுக்கு அல்லாஹ் தருகிறார். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. மன் ரப்புக்கன்னு கேட்கிற நேரத்துல ஃபிரௌன் அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, அல்லாஹ் தான் உன் ரப்பு, அல்லாஹ் தான் வானம் பூமிகளுடைய ரப்புன்னு அந்த அம்மா சொல்லுச்சுல, நம்மளை எல்லாம் கொண்டு போய் கபர்ல வச்சிருவாங்கல்ல. அப்ப அல்லாஹ்வினுடைய மலக்குமார்கள் வந்து கேட்பாங்கல்ல, மன் ரப்புக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல, அல்லாஹு ரப்பின்னு சொல்ல முடியுமா நம்மளால? அல்லாஹுவை விட காசு பணம் தான் முக்கியம்னு நினைச்சா காசு பணம் தான் நமக்கு ரப்பு. அல்லாஹ்வினுடைய அழைப்பொலி கேட்கிற நேரத்தில், பாங்கு கேட்கிற நேரத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வை விட என்னுடைய வியாபாரம் தான் முக்கியம் அப்படின்னு, வியாபாரம் தான் என்னுடைய ரப்பு. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் வரலட்சணை வாங்க கூடாதுன்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அதை தாண்டி என் பிள்ளைக்கு நான் வாங்குவேன்னு சொல்லி மார்க்கம் அனுமதிக்காத ஒன்றை வாங்கினால் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வினுடைய ரசூலை விட இந்த நகையும் இந்த காசும் இந்த இடமும் இந்த காரும் இந்த சொத்தும் தான் முக்கியம் அப்படின்னா அல்லாஹ் ரப்பின்னு எப்படி சொல்ல முடியும்? வட்டி வாங்குறது அல்லாஹ்வினுடைய ரசூலோடு போரிடுவது என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வினுடைய ரசூலை விட எனக்கு தேவை இப்போ இந்த காசு, நான் வட்டிக்கு வாங்குறேன் அப்படின்னு சொன்னா வட்டி தான் என்னுடைய ரப்பு.
அதுதான் ரப்புன்னு வரும். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வினுடைய ரசூலை விட, அல்லாஹ்வினுடைய ஷரியத்தை விட இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு முக்கியமானதில்லை என்கிற மனோநிலைக்கு நாம் வருகிற பொழுதுதான் மன் ரப்புக்கு அப்படின்னு கேட்கிற நேரத்துல நாம சொல்ல முடியும், மலக்கே அல்லாஹ்வை தான் நான் ரப்பு ரப்பு ரப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். வாழ்கிற காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு இருந்தேன். அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லுகிற பாக்கியத்தை, நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இப்போ அந்த குழந்தை இருக்குல்ல, எந்த குழந்தை? மாசிதாமாவின் கடைசி குழந்தை இருக்குல்ல, அது கொஞ்சம் தடுமாறும் போது, எம்மா தடுமாறாத, நீ அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிச்சுல. நம்மளை எல்லாம் கொண்டு போய் கபூர்ல வச்ச உடனே முன்கர் நக்கீர் வந்து மன் ரப்புக்கு அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹு ரப்பி அப்படின்னு நம்ம சொல்லணுங்கிறதுக்காக நம்மளை கபர்ல வச்சதுக்கு பின்னால அந்த கபருக்கு அருகாமையில் நின்று நம்முடைய பிள்ளைகள் யாராவது பெண்கள் பெரும்பாலும் அங்க வரப்போறது இல்லை, ஆண் பிள்ளைகள் வருவார்கள். வந்து நின்று இமாம் போனதற்கு பின்னால, முஅத்தின் போனதற்கு பின்னால, அந்த குடிய தோன்றினார அவரெல்லாம் போறதுக்கு பின்னால இந்த பையன் நின்று யா அல்லாஹ் யா அல்லாஹ், எங்க அம்மா என்ன பாசமாக வளர்த்த அம்மா, நான் கஷ்டப்படுறத தாங்கிக்காத அம்மா, எனக்கு வலி நான் பொறுக்காத அம்மா, அந்த அம்மாவை கபர்ல வச்சிருக்கிற யா அல்லாஹ். இப்ப நீ கேட்ப, உன்னுடைய மனத்தை வந்து கேட்பாரு, மன் ரப்புக்கேன்னு கேட்பாரு. எனக்கு அல்லாஹ்னு சொல்லி தந்த எங்க அம்மாவுக்கு அல்லாஹ் ரப்பி அப்படின்னு சொல்ற பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், அல்லாஹ் தான் என் ரப்பு அப்படின்னு சொல்ற பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்று துஆ செய்கிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா? இல்ல நம்ம அத்தாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. நான் இன்னைக்கு மனுஷன் நினைக்கிறதுக்கு, நான் இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு, நான் இந்த கல்வியை படிச்சதுக்கு எங்க அத்தா நான் காரணம். அல்லாஹ் எங்க அத்தாவை கஷ்டப்படுத்திடாத அல்லாஹ், நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வெளிநாடுகள்ல போய் கஷ்டப்பட்டாரு எங்க அத்தா, உள்நாட்டுல இருந்து கஷ்டப்பட்டாரு எங்க அத்தா. நான் நல்லா வளரணுங்கிறதுக்காக, நல்லா வாழணுங்கிறதுக்காக பெரிய வீடை கட்டி அதை எனக்கு தந்திருக்கிறாரு. அல்லாஹ்வே கபர் எங்க அத்தாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது அல்லாஹ், கபர்ல எங்க அத்தாவை கஷ்டப்படுத்திடாத அல்லாஹ். மன் ரப்புக்கே என்று கேட்கிற நேரத்துல எங்க அத்தாவுக்கு அல்லாஹ் ரப்பி என்று சொல்லுகிற பாக்கியத்தை நசீப கொடு அல்லாஹ் என்று கண்ணீர் சிந்தி நம்முடைய கபருக்கு அருகாமையில் என்று துஆ செய்கிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா? இல்லைன்னு சொன்னா ஒரு பெரிய பேரிழப்பை நமக்கு எதிரான நம்முடைய சந்ததிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அதனால இன்ஷா அல்லாஹ் என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பெண்கள் மதரசாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. தாய்மார்கள் எல்லாம் பெண்கள் மதரசாவை பயன்படுத்திக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய அருமையான குழந்தைகள் அவர் பேசுகிற அந்த காட்சியை பார்க்கிற பொழுது, அவங்களுடைய முகத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது, அவர்களுடைய சாலிகான அந்த தோற்றத்தை பார்க்கிற பொழுது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை இன்ஷா அல்லாஹ் இந்த ஐநூறு மத்தகு மதரசாவின் மூலமாக மிகச் சிறந்த குழந்தைகளாக வார்த்தெடுத்து விட்டால் உங்களுடைய இம்மை மறுமையினுடைய வெற்றி இந்த குழந்தைகளின் வாயிலாக உங்களுக்கு ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் எல்லா பிள்ளைகளையும் கண்டிப்பா மதரசாவுக்கு அனுப்பிடணும். எல்லா பிள்ளைகளுக்கும் குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்கணும். அப்படி நீங்க வளர்த்துட்டீங்கன்னா நீங்க மௌத்தா போனதுக்கு பின்னால உலகத்துல நீங்க கஷ்டப்படுறதையே விரும்ப மாட்டாங்கிறது மட்டுமல்ல, நீங்க மௌத்தா போனதுக்கு பின்னால கபர்ல நின்னு டெய்லி ஒவ்வொரு வருஷத்துக்கு பின்னாலே துஆ செய்வா, யா அல்லாஹ் நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எங்க அம்மா கஷ்டப்பட்டுச்சு, யா அல்லாஹ் நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எங்க அத்தா கஷ்டப்பட்டுச்சு, அதனால அவங்களை கஷ்டப்படுத்திடாத அல்லாஹ் என்று துஆ செய்கிற சாலிஹான பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். 9:20க்கு முடிக்கணும். இந்த வரலாறு சொல்லியே ஆகணும்னு சொல்லி இமாம் சொன்னதனால இந்த வரலாறோடு முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்த உடனே சஹாபிகள் எல்லாம் போய் ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ்வை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறதுனால சஹாபிகள் ஒவ்வொருவரும் போய் தன்னால் முடிந்த பொருளாதாரத்தை, செல்வத்தை அல்லது நேரடியாக கொடுத்துட்டு இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக இதை வச்சுக்கோங்க நபியே, ஏன்னா மஸ்ஜிது நபவி கட்டுறாங்கல்ல, அதற்காக நிறைய பேர் கொடுத்தாங்க. யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ கொடுத்தது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கல, இந்த மார்க்கத்துக்காக கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அல்லாஹ் இதற்கு பகரமாக உங்களுக்கு சூரத்தை தரட்டும் என்று பிரார்த்திப்பார்கள். அந்த பிரார்த்தனைகளை கேட்டு கொடுத்துட்டு வந்த சஹாபிகள் அப்படி தெருவில் போகும்போது நான் பார்த்துட்டேன் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டேன், ரசூலுல்லாஹ்ட்ட நான் பேசிட்டேன், ரசூலுல்லாஹ்வை நான் தொட்டுட்டேன், ரசூலுல்லாஹ்வுக்கு நான் இதை கொடுத்துட்டேன், ரசூலுல்லாஹ் எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள், ரசூலின் வாயிலிருந்து எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார். அதை விட இந்த உலகத்தில் வேற என்ன வேண்டும் எனக்கு? அதனால் என்னால் எதெல்லாம் முடிகிறதோ அதையெல்லாம் நான் கொடுக்கிறேன் என்று சஹாபிகள் பேசிட்டு போறத இந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஓரமா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு விதவையான தாய், அந்த அம்மாவுக்கு வருமானத்துக்கு வழியே இல்லை. தாயோ தகப்பனோ அண்ணன் தம்பியோ கிடையாது. அந்த அம்மா இதை கேட்டுட்டே இருக்குது. அந்த அம்மா முஸ்லிம் தான், இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற அந்த அம்மா ஆண்களும் பெண்களும் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஏதாவது அன்பளிப்பு கொடுத்து அதற்கு பகரமாக சூரத்தை கொண்டு சுப செய்து வாங்கி வருகிறார்களே. எனக்கும் சொர்க்கம் வேணுமே, நானும் ரசூலுல்லாஹ்ட்ட எதையாவது கொடுத்துட்டு ஒண்ணுமில்லாம போனா நல்லா இருக்காது. எல்லாரும் எதையாவது கொடுக்கிறாங்க, நானும் எதையாவது கொடுக்கணும் என்று சொல்லி அந்த வீட்டில் தேடி பார்க்கிறது. அந்த மாதிரி இல்லாத அந்த குடிசை வீடு, சில மண் பாத்திரங்கள் மட்டுமே இருக்கிறது. அந்த மண் பாத்திரங்களை எல்லாம் கவிழ்த்து பார்க்கிறது, ஒண்ணுமே இல்லை. ஒரு துண்டு பேரித்தம்பழமாவது கிடைச்சிச்சுன்னா, ஒரே ஒரு துண்டு பேரித்தம்பழமாவது கிடைச்சிச்சுன்னா யார் சொல்லலாம், என்கிட்ட தர்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நிறைய மனசு நிறைய ஈமான் இருக்கு, மனசு நிறைய உங்க மேல அன்பு இருக்கு, யார சொல்லலாம் என்னால் இந்த பேரித்தங்கல்களை மட்டும்தான் தர முடியும் நபியே, எனக்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள் நபியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொடுக்கலாம்னு நினைச்சது. ஆனால் அந்த அம்மாவினுடைய வீட்டு பாத்திரத்தில் ஒரு துண்டு பேரித்தம்பழம் கூட இல்லை. இதே யோசிச்சுட்டு இருக்கும் போது 10 வயசு பையன், அவங்க பையன் டெய்லி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவார். வேலைக்கு போயிட்டு வந்து 2 ரொட்டியை கொண்டு வருவார். ரொட்டி தெரியுங்களா? ரொட்டி குபுஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த 2 குபுஸ். இந்த குபுஸ அதுதான் அவருக்கு கூலி. அந்த குபுஸை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுப்பாரு. வந்த உடனே பாதியா பிச்சு அந்த அம்மா பாதி, அந்த பிள்ளை பாதி சாப்பிடும். அடுத்த நாள் காலையில வேலைக்கு போகும்போது இன்னொரு ரொட்டி எடுத்து அதை 2ஆ பங்கு வச்சு பாதி எங்க அம்மாவும் அந்த பையனும் சாப்பிடுவாங்க. இதுதான் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரம், ஒட்டுமொத்த வருமானமே அதுதான். அந்த பையன் வேலைக்கு போனாதான் அந்த 2 ரொட்டி கூட கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல இந்த அம்மாவுக்கு எதையாவது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கணும்னு ஆவல், தேடி தேடி பார்த்தது ஒண்ணுமே இல்லை. மண்டையில ஃபுல்லா குடிச்சிட்டே இருக்குது. எதை கொடுக்கிறது? நானும் போய் பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும், ரசூலுல்லாஹ்ட்ட பேசணும். எங்களுக்காக மக்காவில் இருந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய உயிரை பணயம் வைத்து மதீனாவுக்கு வந்து எங்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க ரசூலுல்லாஹ்வை நானும் பார்க்கணும், எதையாவது கொடுக்கணும். அப்படியே போட்டு அதையே உணர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த அம்மாவினுடைய சிந்தனையில. இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் வேலைக்கு போன பையன் வர்றாரு. அவர் 2 ரொட்டி துண்டுகளோடு வருகிறார். ஒட்டிய வயிறோடு வர்றாரு. அவருக்கும் பசிக்குது, அம்மா பசியோடு இருக்கும். கொண்டு போய் கொடுத்தானா அம்மாவும் சாப்பிடும், நம்மளும் சாப்பிட முடியும் என்று அந்த ரொட்டி துண்டுகளை கையில் வைத்துக் கொண்டு ஸலாமு அலைக்க யா உம்மி அப்படின்னு அந்த பிள்ளை பாசத்தோடு வருது. அந்த பையனை பார்த்த உடனே இந்த அம்மாவினுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மின்னல். வேகமா போய் பையனுடைய கையை பிடிச்சிட்டு எப்பா வாப்பா போவோம் அப்படின்னு கூப்பிடுது. அம்மா எங்கம்மா கூப்பிடுறீங்க அப்படின்னு அந்த பிள்ளை கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, இல்ல வா போனதுக்கு அப்புறம் சொல்றேன். அம்மா பசிக்குது அம்மா, நீங்களும் பசியோடு இருப்பீங்கம்மா, கொண்டு வந்திருக்கிற இந்த ரொட்டி துண்டை ஆளுக்கு பாதியா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்ற இடத்துக்கு போவோம்மா. அந்த அம்மா சொல்லிச்சு, இல்ல மகனே காலையில இருந்து நான் இதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறேன், போயிட்டு வந்து சாப்பிடுவோம் வா அப்படின்னு அந்த அம்மா கையை பிடிச்சு கூட்டிட்டே போகுது. இந்த பையன் ஒட்டிய வயிறோடு அந்த ரொட்டி துண்டுகளை கையில் வைத்துக் கொண்டு அம்மாவுக்கு பின்னால அப்படியே போறாரு. நேரா போச்சு இலா ஹதரத் ரசூலுல்லாஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிற அபூ அய்யூப் அல் அன்சாரி அவர்களுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் போய் அந்த அம்மா சொல்லிச்சு, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும் நபியே, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் நபியே, எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டீங்களா நபியே, எங்களுக்காக வேண்டி நிறைய சிரமப்பட்டீங்களா நபியே, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களா நபியே, ஆனாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நீங்கள் கடினமாக சிரமப்பட்டதை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் நபியே, யா ரசூலல்லாஹ் உங்களை சந்திக்க வேண்டும் என்று எனக்கு
தருகிற பொழுது இந்த விதவையான இந்த பெண்ணுக்கு, தகப்பன் இல்லாத இந்த பெண்ணுக்கு, சகோதரன் இல்லாத இந்த பெண்ணுக்கு, கணவன் இல்லாத இந்த பெண்ணுக்கு அன்பளிப்பாக தருவதற்கு ஒரு பேரித்தங்கடி கூட இல்லையா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வினுடைய ரசூலே, நீங்கள் எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் நபியே. எனக்கு தருவதற்கு ஒட்டக கூட்டங்கள் இல்லையா, ஆட்டு மந்தைகள் இல்லையா, வயதுடைய நகைகள் இல்லையா, சொத்து சுகங்கள் இல்லையா, ஒரு பேரித்தன் கனி கூட இல்லையா? அல்லாஹ்வினுடைய ரசூலே, எனக்கு ஆவல் இருக்கிறது நபியே, எனக்கு ஆவல் இருக்கிறது நபியே. உங்களுடைய பொன்னான உதடுகளிலிருந்து உனக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று ஒரு சுப செய்தி வேண்டும் நபியே. அதுபோதும் யா ரசூலல்லாஹ், மா இந்தி ஹதியா, மா இந்தி ஹதியா சிவா ஹாதல் குர்ஆன். அல்லாஹ்வினுடைய தூதரே, என்னிடத்திலே தருவதற்கு இந்த பையனை தவிர வேறு எந்த அன்பளிப்பும் இல்லை நபியே. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பையன், எனக்கு இருக்கிற ஒரே சொத்து என் பிள்ளை. இந்த பிள்ளையை உங்களுக்கு அர்ப்பணிப்பாக தருகிறேன் நபியே. எனக்காக வேண்டியும் இந்த பிள்ளைக்காக வேண்டியும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நபியே. எனக்கு அது போதும் யா ரசூலல்லாஹ், எனக்கு அது போதும். இந்த உலகத்தில் இதுக்கு பின்னால் நான் எப்படி சாப்பிடுவேன்னு தெரியாது, என்ன வருமானம் தெரியாது, எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன்னு தெரியாது. ஆனால் யா ரசூலல்லாஹ், நானும் என்னுடைய பிள்ளையும் மறுமையில வெற்றி பெறணும். என்னுடைய பிள்ளைக்காக துஆ செய்வீர்கள் நபியே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 வயது பையனை, 10 வயது சிறுவரை தன்னோடு அழைத்துக் கொண்டு அவருடைய தலையில் தடவி துஆ செய்தார்கள். அந்த துஆ அத்துணை ஹதீஸ் கிரந்தங்களிலும் இருக்கிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவருக்கு இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவருக்கு நீடித்த ஆயுளை கொடுப்பாயாக, இவருக்கு செல்வத்திலே வரக்கச் செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அந்த சிறுவர் தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கிட்டத்தட்ட 150 வருஷம் வாழ்ந்தார்கள். சஹாபிகள கடைசியாக மரணித்த சஹாபிகளில் அவர் ஒருவர். கிட்டத்தட்ட 90 பேரன் பேத்திகளை பார்த்தார்கள். அத்துணை குடும்பத்தையும் போற்றி வளர்க்கிற அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் வாரி வாரி கொடுத்திருந்தார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே ஒப்படைத்து விட்டால், அவன் சின்ன வயசுலேயே ஆக்சிடென்ட்ல மௌத்தாயிருவானோ, கேன்சர்ல மௌத்தாயிருவானோ, கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமோ, கெட்டு போயிருவானோ, நாசமா போயிருவானோ என்கிற பயமெல்லாம் இருக்காது. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே ஒப்படையுங்கள். இன்ஷா அல்லாஹ் 100 வயசுக்கு மேல அவர் வாழுவார். வாழுகிற காலத்துல என்ன செய்ய போறானோ, எப்படி சம்பாதிக்க போறானோ அப்படிங்கிற கவலை எல்லாம் இல்லை. அல்லாஹ் நிரப்பமாக தருவான். இதையெல்லாம் தாண்டி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தாய் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் ஒப்படைக்கும் போது ரசூல் செய்த துஆவை இந்த உலகத்தில் நான் அனுபவித்து விட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் செய்த துஆ, யா அல்லாஹ் அனஸுக்கு பாவங்களை மன்னிப்பாயாக, நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுவான். இன்ஷா அல்லாஹ் உங்களின் பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலின் செய்திகளை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற மதரசாவிற்கு அனுப்புங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு நேரம் மிக அமைதியாக உன்னிப்பாக கவனித்து இந்த மஜ்லிஸுக்கு ஒத்துழைத்த உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஜஸல்லாஹு அன்னா கைரா, அல்லாஹ் நிரப்பமான கூலியை உலகத்திலும் மறுமையிலும் தருவானாக என்கிற பிரார்த்தனையை நன்றியாக தெரிவித்துக் கொண்டு ஏற்பாடு செய்த நிர்வாக பெருமக்களுக்கும் உலமா பெருமக்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா என்கிற துஆவோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. அடுத்தபடியாக நமது தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொடுத்த முத்தவலி சாஹிப் அவர்களுக்கு சால்வை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. சஹாபியின் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நடுவர் ரசிகர்கள் சாலை போட்டி குறைப்பார்கள். நாரே தக்பீர்,
அடுத்தபடியாக நாட்டாண்மை முகமது முபாரக் அவர்களுக்கு சால்வை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்து நஜமுதீன் அவர்கள், அடுத்து நைனா முகமது, அடுத்து முகமது அன்சாரி அவர்கள், ஃபஜ்ருதீன் அவர்கள், திருநாள் சாதிக் அலி அவர்கள், பரக்கத் தெரு நைனா முகமது அவர்கள், அடுத்து திருநாள் முகமது ரியாஸ் அவர்களுக்கு சால்வை பொருத்தப்படுகிறது. நாரே தக்பீர். அடுத்தது அல் மதரசத்து கைருல் இஸ்லாமினுடைய செயலாளர் சாதிக் அவர்களுக்கு சால்வை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து மதரசாவினுடைய பொருளாளர் முகமது ரைஸ் அவர்களுக்கு சால்வை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். ரஹ்மத் நகர் பள்ளியினுடைய இமாம் அப்துல்லா மிஸ்பாய் ஹசரத் அவர்களுக்கு ஃபஜ்ருதீன் அவர்கள் சால்வை போர்த்துவார்கள். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினராக வருகை தந்த நடுவர் ஷேக் மொய்தீன் ஹசரத் அவர்களுக்கு சாதிகரன் அவர்கள் சால்வை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். கொஞ்சம் அமைதியாக, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முடிச்சோம். முக்கியமான நிகழ்வாக இருக்கும். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக காலை முதல் இரவு வரை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆலி மீடியா இயக்குனர் ஷேக் அப்துல் காதர் அவர்களுக்கு சால்வை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சாரி, நிறைவு பெறுவதை செய்த சௌகத்தில் ஹசரத் அவர்களுக்கு சால்வை பொருத்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக தொழுகை வருகை தந்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து 60 நாள் வருகை தந்ததற்காக வேண்டி பள்ளிவாசல் தெரு ஹபீபுல்லா அவர்களுடைய மகனார் ஹபீஸ் அவர்களுக்கு இப்போது சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சாதிகரன் வழங்குவார்கள். நாரே தக்பீர். அடுத்ததாக ஹாஜியா தெரு முகமது அன்சாரி அவர்களுடைய பேரன் முகமது சல்மான். நாரே தக்பீர். அடுத்தபடியாக ஐயோபி மெயின் ரோடு முகமது மாஜாத் அவருடைய மகனார் முகமது ஐயான். அடுத்த அன்சாரின் அவர்களுக்கு சால்வை பொறுத்தை கௌரவிக்கப்படுகிறது. துணை செயலாளர். அடுத்து நரசிங்கப்பேட்டையினுடைய இமாம் அவர்களுக்கு சால்வை பொறுத்தை கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து வானாதி ராஜபுரம் இமாம் சிக்கந்தர், கதிராமங்கலம் இமாம், பண்டாரவாடுடைய இமாம் அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள், சிராஜ்.
மன்னாரோட இமாம் அப்துல் ரஹ்மான் சார், திருமணம் இமாம் முக்கியமான விஷயம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, வருஷம் தொழுகை வருகிறதற்காக வேண்டி சிறப்பு பரிசு வழங்கப்படுவது வழக்கம். போன வருஷம் 4 பேர் வாங்கினாங்க, இந்த வருஷம் 2 பேர். உண்மையிலே அவர்களை பாராட்டணும். சிறு வயதிலேயே, அதுவும் எத்தனை நாள்னா 322 313 நாள் தொடர்ந்து வருகை இருந்திருக்காங்க. அப்படின்னா வீடு இங்கே இல்லை, ஆட்சி பக்கத்துல கீழே புதுதேர் வந்திருக்கிறாங்கன்னா அவங்க நம்ம பாராட்டணும். மழையிலும் சரி பனியிலும் சரி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு மேடையில் நம்ம அவங்களை கௌரவிப்பது என்பது நம்முடைய கடமை. அது மட்டும் இல்லாம சைக்கிள் வாங்கினோம்னு வீட்டில் உட்காந்துடக்கூடாது, சைக்கிளுக்காண்டி வந்துடும் அப்படின்னு போயிடக்கூடாது. தொழுகை இன்ஷா அல்லாஹ் ஒரு ஊக்குவிப்பதற்காக வேண்டி, அடுத்தடுத்த மௌத்து வரைக்கும் தொழுகை கைவிட மாட்டேன் என்பதற்காக வேண்டிதான் இந்த சைக்கிள் வழங்கப்படுகிறது. வரிசையில் கீழப்பதுத்துறை சார்ந்த அவர்களுடைய மகனார் அல் ஃபத்தீன் அவர்களுக்கு ஃபாத்திமா டிராவல்ஸ் அவர்கள் இப்பொழுது பரிசு வழங்கி கௌரவிப்பார். ஃபாத்திமா டிராவல்ஸ் டிரைவர் சொல்லு யாரு சேகரன் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிப்பார். சைக்கிள் 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 அதான் நீ நவரல தம்பி, நீ நவர அப்படியே நாரே தக்பீர், நாரே தக்பீர். அங்க பாரு ஓகே ஓகே. அடுத்து போ ரமேஷ் ராஜா அவர்களுடைய மகனார் ரசீன் ராஜா அவர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து நமது ஊரில் விழாவாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் அவர்களுக்கு சால்வை பொருத்தி கோரிக்கப்படுகிறது. அடுத்து இக்பால் அவர்களுக்கு சால்வைப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக நன்றி உரை. இந்த விழாவிற்கு இரவு உணவு வழங்கிய மருகும் ஏ ஷம்சுதீன் குடும்பத்தினர் சிங்கப்பூர் அவர்களுக்கும், ஆஷிக் பண்டாரி திருவாடுதுறை, இந்தியன் மளிகை திருவலங்காடு, சலீம் நிஜாம் டிராவல்ஸ் திருவாடுதுறை, பெயர் விரும்பாத இளைஞர்கள் மற்றும் ஃபாத்திமா டிராவல்ஸ் 10,000 ரூபாய் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதற்காக வேண்டி 60,000 ரூபாய் வழங்கிய ஃபாத்திமா டிராவல்ஸ் அவர்களுக்கும் மற்றும் உள்ளத்தாலும் பொருளாலும் குறிப்பாக இந்த விழாக்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த முத்தவள்ளி நாட்டாண்மை ஊர் ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும், குறிப்பாக லஜனத்துல் ஹிதாயா மாணவர்கள் கண்மணிகளுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்பொழுது யானபி பைத் ஓதப்படும், இல்ல எந்திரிச்சு நில்லுங்க, முடிஞ்ச பிறகு எல்லாம் போயிடணும். நம்ம மதரசா ஓபன் ஆகி 2 வருஷம் ஆச்சு. முதல் வருஷத்துல 3 மாணவிகள் வாங்கினாங்க. அதே மாதிரி இப்ப 2வது வருஷத்துல 6 பேர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நம்ம மதரசாவுடைய பட்டமளிப்பு நடைபெற இருக்குது. உங்களுடைய தாய்மார்கள் எந்த நேரத்திலும் கல்விக்காக வேண்டி மதரசா திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் விட உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய மதரசாவுக்கு கொடுங்க. பொருளாதாரம் உங்களுடைய கொடுத்தால் மட்டும்தான் மதரசா முன்னேறுவதற்கு மிகவும் ஒரு உறுதியாக. எல்லா மதரசாவையும் எடுத்து பாருங்க, தேரம்பூர் எடுத்து பாருங்க, லால்பேட்டை எடுத்து பாருங்க,
எல்லா மதரசாக்களும் இன்றைக்கு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளை கடந்து செல்கிறது என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட தாய்மார்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அபாயமானது. ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பை சதக்காவாகவோ வருஷ சந்தாவாகவோ உங்களுடைய அந்த சதக்கா என்பது உங்களுடைய நன்மையை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. வரக்கூடிய ஆண்டுகளில் மதரசாக்கள் திறக்கும். அந்த அடிப்படையில் உங்களுடைய பிள்ளைகளை மதரசாவிற்கு சேர்த்து நல்ல முறையிலே கல்வியை கற்றுக் கொடுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். அஷ்ரகல் பத்ரு அலைனா فاختفت منه البدور مثل حسن كما رأينا قد يا وجه السرور أنت شمس أنت نور أنت نور فوق نور أنت يكسر ومالي أنت مصباح السرور يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعى يا كريم الوالدين حوضك صافي المبارك بالغنى يوم النشور غفار الخطايا والذنوب الموبقات أنت ستر المساوي ومقيل العثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي وقرئ عن سيئاتي حرم سر وأخفى مستجيب دعواتي ربي ارحمنا جميعا بجميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. திரு